மீன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு கிரகநிலை மாற்றங்கள் நாளுக்கு நாள் என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்க போகுது அப்படின்னும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை வெற்றியடைய வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க நாங்கள் இந்த வீடியோ பதிவை உங்களுக்காக போடுறேங்க. மீன ராசி அன்பர்கள், மீன ராசி அப்படின்னாவே தோல்வி அடைஞ்சு தீயில விழுந்தாலும் கூட ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிரிழந்து வரக்கூடிய தன்மை பெற்றவங்க. அப்படிப்பட்ட மீன ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சினால் உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்க போகுது? மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிற சுக்கிர பகவான் கடக ராசியில் அமர்ந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாருங்க? கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க எல்லா கஷ்டமும் முடிஞ்சிருங்க. எவ்வளவு கஷ்டம், வாழ்க்கையில் நான் பார்க்காத கஷ்டமே இல்லை அப்படின்னு சொன்ன மீனராசி அன்பர்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை அமைய போகுது. அதாவது பணவரவு கிடைக்க போகுது. எதிரிகள் கிட்ட இருந்து விலகி இருக்க போறீங்க. குடும்பங்கள் ஒற்றுமை பெறுங்க. துணையிடம் அன்பா நடந்துக்குவாங்க உங்ககிட்ட. அதே மாதிரி படிப்பு கல்வி விஷயத்துல ரொம்பவே எச்சரிக்கையா இருக்க போறீங்க. இது நாள் வரைக்கும் அசால்ட்டா இருந்துட்டு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. நீங்க எதிர்பார்த்த அத்தனை நல்ல விஷயங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தாங்க இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு இருக்குது. மீன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஓகேம்மா, ஆபத்து நாங்கள் யாருக்கும் இதுவரைக்கும் சின்னதாக கூட துரோகம் பண்ணதில்லையே, நீங்கள் சொல்கிறீங்க, கனவுல கூட நினச்சதில்லையேன்னு நான் சொல்கிறேங்க. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. யார் கொடுக்க போகிறாங்க? நவ கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நடக்கிறது எல்லாமே நல்லதாக தாங்க நடக்க போகுது. அது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமைய போகுது. ஆபத்து அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இப்படி நம்ம இல்லாமல் போயிட்டோம்னா நமக்கு வந்துட்டு பாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஓகேங்களா. ஸோ இப்போ தெளிவான விளக்கத்துக்கு போகலாங்க. மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேங்க, மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க, அதிர்ஷ்ட காலம் நல்ல காலம் பொற்காலம்னே சொல்லலாங்க. மீன ராசி அப்படின்னாவே கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கிறத உணர்ந்து வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் தன்னடக்கத்துக்கு பெயர் போனவங்க. தெரியாதது எல்லாமே ஒன்றுமே கிடையாது. அதிகமாக தெரிஞ்சிருக்கும், ஆனால் தெரியாத மாதிரி இருப்பாங்க. எதுவும் அலட்டிக்க மாட்டாங்க. குறிப்பாக வந்துட்டு ரொம்ப முற்போக்கு சிந்தனை கொண்டவங்க. தன்னை யாராவது தண்டிச்சிட்டாங்க அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம்? அட்லீஸ்ட் நம்ம கோபம் வர மாதிரியாவது செய்வோம். ஓகேங்களா. செயல்லையே கோபத்தை வந்து பேசிடுவோம். ஆனால் இவங்க மறப்போம் மன்னிப்போம் தன்னோட குறிக்கோளாக இதை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சண்டை போடுறவங்களா கூட சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுல மீன ராசிக்காரர்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. இவ்வளவு ஒரு அழகான உள்ளம் படைச்ச மீன ராசிக்காரங்க. இத்தனை நாளாக இத்தனை கஷ்டத்தை கொடுத்துட்டியே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கடவுளுக்கு கண்டனத்தை தெரிவிச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க நல்லவங்க, இவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இப்போது மீன ராசிக்காரர்களை யோசிப்பீங்க, யார் பெற்ற பிள்ளையோ எங்களுக்காக பேசுகிறியேம்மா, நீயாவது எங்களை புரிஞ்சுக்கிறியே, அட்லீஸ்ட் சப்போர்ட் பண்ணுறேனாவது சொல்கிறியே, சரிங்களா. கண்ணில் தண்ணி தாங்க வருது, இல்லை ரத்தம் வருது. எவ்வளவோ விஷயத்தை எவ்வளவோ தியாகம் பண்ணி இன்னைக்கு வரைக்குமே வெளியே கூட வர முடியாத அளவுக்கு நாங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கோம். சொந்த பந்தங்கள், கூட பிறந்தவங்க, பெற்றவங்க, கட்டிக்கிட்டவங்க, பெற்ற பிள்ளைகள் வரைக்கும் நிறைய பேர்கிட்ட எங்களுடைய நிலையை புரிய வைக்க நாங்கள் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஆனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ வரைக்கும் தனிமையில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனாலும் எங்களுடைய கடமை வந்து கடமையில் தவறாமல் இருந்துகிட்ருக்கோம். ஒரு நாள் அவங்களுக்கு புரியும், அந்த சமயத்தில் நாங்கள் தண்டிக்க போகிறதில்ல, இத்தனை நாள் தண்டிக்கலை, இனிமேல் நாங்கள் தண்டிக்க போகிறதில்ல. இந்த விளக்கு ஏற்றக்கூடிய திரி இருக்கு இல்லைங்களா, அது வெளிச்சத்தை கொடுத்துட்டு தன்னையே வந்துட்டு எரிச்சுக்குங்க. அந்த மாதிரி தான் இவங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசுனதை ஒத்துக்கிறேங்க, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வு வரப்போகுது. நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, யாரும் புரிஞ்சிக்கலன்னு, அவங்களே தங்களோட தப்பை உணர்ந்துக்கிட்டு உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு
மன்னிப்பு கேட்பாங்க. உங்களை ஒதுக்கின சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து உங்ககிட்ட ஏதாவது ஒரு தேவைக்காக நிற்பாங்க. அதை நீங்கள் பார்த்து வழிவிட்டது தான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வந்து உக்காந்துருச்சுங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட தயக்கம், தடுமாற்றம், பயம் எல்லாமே விட்டு போகுதுங்க. குடும்பத்தில் உங்களுடைய கை ஓங்க போகுது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்குள்ளே வருங்க. விஐபிகளினுடைய நட்பு கிடைக்கும். உறவுக்காரர்களினோட வருகையால் வீடு களை கட்டும். சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வீட்டில் நடக்குங்க. தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பிள்ளைகள் குடும்ப சூழலை உணர்ந்து நடந்துக்குவாங்க. உங்களுடைய குழந்தைகளோட திருமணத்தை ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு நடத்த போகிறீங்க. கடன்களை பைசா பாக்கி இல்லாமல் அடைச்சி முடிக்க போகிறீங்க. வீடு கட்டுவீங்க. புதுசாக வீடு கட்டி குடி போக போகிறீங்க. நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும். மகள்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். எதிரும் புதிருமாக இருந்த உறவுக்காரங்க எல்லாமே இப்போது அவங்களோட தவறை உணர்ந்து உங்ககிட்ட வந்து தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருப்பா, நீ வாப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு தேவைக்காக வந்து நிற்பாங்க. வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான யோகம் இருக்குது. உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுதுங்க. பழைய சொத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த விலைக்கு விற்று கையில் வந்து பணம் வந்து சேரும். அரசாங்கத்தாலேயும் அரசியல்வாதிகளாலேயும் உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்குதுங்க. மனைவி வழி உறவுக்காரங்க உங்களை மதிப்பாங்க. நவீன ரக வாகனம் வாங்கி வசதிகளை அதிகப்படுத்துவீங்க. நிலுவையில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தரும். ஒரு சில விஷயங்கள் எல்லாமே முடிக்க முடியாமல் தலை வச்சிருப்பீங்க இல்லையா? பார்த்தீங்கன்னா சட்டுன்னு அதை முடிச்சிருப்பீங்க. போராடி பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்துட்டு இப்போ சர்வ சாதாரணமாக முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. தைரியம் கூடும். எதிர்பார்ப்புகள் அடங்கும். ஓய்வெடுக்க முடியாத ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. புதுசாக ஆடை அபகரணங்களை வாங்குவீங்க. மற்றவங்க உதவி செய்கிறதுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்துருப்பீங்க. அதை வந்து காப்பாற்றிருப்பீங்க. எவ்வளவு பணம் வந்தாலுமே எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து பணம் பல வகைகளில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. உங்களுடைய உடன்பிறப்புகள், இளைய சகோதரர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபம் மறையுங்க. வசதி, செல்வாக்கை எல்லாமே பார்த்துட்டு மற்றவங்க வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. யாருன்னே தெரியாது, ஆனால் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்து வந்த வழக்குகளில் உங்களுக்கான சாதகமான தீர்வு வருங்க. தாய் வழி உறவுக்காரர்கள் உங்களுக்கு நல்ல விதத்தில் இருக்க போகிறாங்க. உங்கள் பிள்ளைகளை வந்து அவங்க விருப்பப்பட்ட படிப்பில் சேர்த்து விடுவீங்க. அவங்களுடைய தன்னம்பிக்கை வளரும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நண்பரோடு சேர்ந்து புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் மீனராசி எப்போவுமே கவனமாக இருக்கணுங்க. யாரையுமே நம்பக்கூடாது. சொந்தக்காரங்க வர்றாங்க, அவங்க இவங்க நமக்கு எதிராக நின்னவங்க எல்லாருமே வந்து நட்பு பாராட்டுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. எதுலேயுமே கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மனக்குழப்பம் நீங்குது. உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகிறதுனால குலதெய்வ கோவிலை புதுப்பிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயர்வுக்கு போகுங்க. முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்தும் மீனராசி வந்து போடக்கூடாது. சரிங்களா? எதுலேயுமே கவனமாக இருக்கணும். தேன் மாதிரி பேசுவாங்க. நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மீனராசிக்காரர்கள் வளைஞ்சு கொடுத்துடாதீங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் விஐபிகள், ஆன்மீகவாதிகள், சித்தர்கள் இவங்க எல்லாருமே இவங்களோட அறிமுகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணுங்க. நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு தொடர்ந்து நல்லது நடக்கும். இருந்தாலும் ஒரு சில கெட்ட விஷயங்கள் வந்து உங்களை அணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து திரும்ப வந்து நீங்கள் பழைய கஷ்டத்துக்கு அதை கொண்டு போகிறதுக்கு உங்களை வேவு பார்ப்பாங்க. உஷாராக இருந்துக்கணும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் இருக்குங்க. வியாபாரத்தை பெருக்குவீங்க.
புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கடையை விரிவுபடுத்துவீங்க. பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீங்க. வங்கிக்கு நீங்கள் கட்ட வேண்டிய பணம் இப்போ கட்டி முடிச்சிருவீங்க. உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் பொறுப்போடு நடந்துக்குவாங்க. இந்த ப்ரோக்கரேஜ், இந்த என்டர்பிரைசஸ், இந்த செங்கல், பேக்கரி, வாகனம், உதிரி பாகங்கள் இந்த மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கு அதிகமான லாபத்தை எதிர்பார்க்க முடியும். கூட்டு தொழிலில் இருக்கவங்களுக்கும் பங்குதாரர்கள் உங்களுடைய ரொம்ப ஒத்துழைப்பாக இருப்பாங்க. இதன் காரணமாக வியாபாரம் பெருகும். உத்தியோக பணியில் இருக்கவங்களுக்கு வேலை சுமை குறையுங்க. அதிகாரி ஆதரவால் பேச்சால் நிம்மதி அடைவீங்க. விரும்பிய இடத்துக்கு வேலை மாற்றம் கிடைக்குங்க. குறிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி புதிய வாய்ப்புகளும் பதவிகளும் அமையும். மறைமுக எதிர்ப்புகள் விலகுங்க. சக ஊழியர்களும் உங்ககிட்ட இனிமையாக நடந்துக்குவாங்க. உங்களுடைய மதிப்பு, மரியாதை, பணியிட சூழல் உயருங்க. சிம்பிளாக சொல்கிறேன், பணபலம் உயருது. பழைய பிரச்சனைகள் தீருது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் அங்கே எழுந்தருளக்கூடிய பிரகதீஸ்வரரை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பரிகாரத்திலேயே தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு அவங்களுடைய படிப்புக்கு, வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யுங்க. இந்த வழிபாட்டையும் இந்த பரிகாரத்தையும் மட்டும் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிலச்சி நிற்குங்க. மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மீன ராசிக்காரங்களை புதுசாக என்னங்க சொல்லணும், தோல்வி அடைஞ்சு தீயில விழுந்தாலுமே துவண்டு போகாமல் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிரெழுந்து வரக்கூடிய சக்தி படைச்சவங்க மீன ராசிக்காரங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரிங்க, அதில் நிதானமாக செயல்பட்டு நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க. குறிப்பாக அறிவாற்றல் அதிகமாக இருக்கும். ஆனால் அதை வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. மற்றவங்கள பேச விட்டு அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல மிகவும் ஆர்வம் கொண்டவங்க. தெளிவான சிந்தனையும் புத்தி சாதுரியமும் கொண்டவங்க. இதனால் மேக்சிமம் இவங்க நினச்சதை காலதாமதம் ஆனாலும் அதை எப்படியாவது அடைஞ்சிருவாங்க. தன்னோட குறிக்கோளை அடையிற வரைக்கும் உண்மையை மட்டுமே தூக்கி சுமந்துட்டு இருப்பாங்க. மீனராசிக்கிட்ட நீங்கள் பழக்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் இவங்க கூட நட்பே தொடரும். மீனராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாவே அந்த வீட்டில் ஏதாவது தப்பு நடந்தது அப்படின்னா முதல்ல இவங்க தான் கண்டுபிடிச்சிருவாங்க. இதனாலேயே வீட்டில் இருக்கவங்க இவங்களை பார்த்து கொஞ்சம் நடுங்கவும் செய்வாங்க. வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசிடுவாங்க. தப்புன்னு தெரிஞ்சால் அதுக்கு ஒரு நாளும் துணை போக மாட்டாங்க. கற்பனை வளம் அதிகமாக இருக்கும். கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவங்க. முடிஞ்ச அளவுக்கு கெட்டவங்களை தள்ளி வைப்பாங்க. பழகிட்டா உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு உன்னதமானவங்க. நல்லவங்களை தூக்கி பிடிச்சிருவாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு இது நாள் வரைக்கும் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமும் கண்ணீருமா தாங்க இருந்துச்சு. மீனராசி அப்படின்னாவே தன்னோட அழுகைக்கும் தன்னுடைய தியாகிக்கும் வெளியே சொல்ல தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மீன் அழுகிறது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் மீனராசிக்காரங்க தன்னோட கஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. 10 ரூபாய் இருந்தாலும் தன்னை சார்ந்தவங்களுக்கு செலவு செஞ்சுட்டு தாங்கிட்ட இல்லைங்கிறத கூட வெளிப்படுத்தாமல் போயிடுவாங்க. ஆனால் இவங்களை சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களுடைய கஷ்டத்தை வெளிக்காட்டாததுனாலேயே இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு கூட சொல்லுவாங்க. சில நேரங்களில் இவங்க கூட தனிப்பட்ட முறையில் அழுக கூட செஞ்சுருவாங்க. என்னடா இது, நம்ம இப்படி பார்த்து இருக்கோம், எல்லாத்துக்கும் நம்ம எல்லாமே பண்ணுறோம், நமக்குன்னு யாருமே இல்லையே, வலிக்குதான் வலிக்கலையா, சாப்பிட்டியா சாப்பிடலையா, இருக்கியா இல்லையான்னு கூட கேட்க ஆள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்பவே வருத்தமும் படுவாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட மீன ராசிக்கு சுழற்றி சுழற்றி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம்ங்க. கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த எல்லாமே நடக்க போகுதுங்க. இத்தனை நாள் நான் ஒரு விஷயத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசி அன்பர்களே, சுக்கிர பயிற்சியால்
இதனால் என்ன பலன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியால் இது நாள் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே கொடுக்க போகிறாருங்க. உங்களுடைய ராசி அதிபதி தைரிய வீரிய ஸ்தானத்தில் அந்த சுக்கிரன், அதே சமயத்தில் 8க்குரியவன் அஷ்டமாதிபதி, வலி வேதனையை கொடுக்கக்கூடியவனும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனும் அந்த சுக்கிரன் தான். 4ஆம் இடத்துல போய் உக்காந்துருக்காருங்க. அப்போது 4ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்றது நல்லதா அப்படின்னா நல்ல தன்மை தான். ஏன்னா இந்த இடத்துல சுக்கிரன் வலுப்பெறாருங்க. அப்போது திக்பலம் அடையிறதுன்னு சொல்லுவோம். 4ஆம் இடத்துல அப்போ என்னென்னா உங்களுடைய சுகத்தை பெருக்கி கொள்றதுல நிறைய ஆர்வங்களை வெளிப்படுத்துவீங்க அப்படின்னு அர்த்தங்க. அதாவது என்ன ஒன்று, வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை தூண்டக்கூடிய இடம் இந்த 4ஆம் இடம். ஸோ அந்த இடத்துல போய் சுக்கிரன் அமர்றாரு. அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது வீடு வண்டி வாகனத்துக்கான கிரகம்ங்க. அப்போது 4ஆம் இடத்துல உட்காரும்போது தூண்டுமா இல்லையா? நிச்சயமாக தூண்டுங்க. அப்போ பணம் வச்சுட்டு இருக்கவங்க, ஒரு வீட்டை தேடிக்கிட்டு இருக்கவங்க, தனக்கு பிடிச்ச இடம் கிடைக்காம, லொக்கேஷன் கிடைக்காம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்ச மாதிரியே அந்த இடத்த எல்லாம் வாங்கிடுவீங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மீன ராசிக்காரர்களுக்கு அமைய போகுதுங்க. ஒரு மனக்குழப்பம் இருந்துச்சு இல்லைங்களா? அந்த குழப்பம் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். தாய் சார்ந்த விஷயங்கள், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் அந்த தாய் அப்படிங்கிற விஷயம் எப்படியாவது உங்கள் எண்ண ஓட்டத்துக்கு வந்து சேரும். தாயை பற்றிய சிந்தனைகள் அல்லது தாய் வர்க்கம், தாய் கூட பிறந்தவங்க, அவங்க சார்ந்த விஷயங்கள், தாயினோட சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதை எப்படி பண்ணலாம், சொத்தை வாங்கலாமா விற்கலாமா, அந்த சொத்தை வச்சு என்ன பண்ணுறது, அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அந்த தாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இங்கே எண்ண ஓட்டங்களை செலுத்தி அதில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக மீனராசிக்கு அமையுதுங்க. அதே மாதிரி இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது மீனத்திற்கு ஆகாதவர்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா 8க்குரியவர் இல்லையா? அப்போ குரு ஒரு அணி, சுக்கிரன் ஒரு அணி. அப்போ இந்த 2 பேரும் இணைஞ்சு 4ஆம் இடத்துல இருக்கப்போ உங்கள் சுகஸ்தானத்தை பாருங்கள். அப்படின்னா உங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் டேக் கேர் பண்ணணும் அப்படிங்கிறது மீனராசி அன்பர்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் 8க்குரியவர். அப்போ குரு சுக்கிரன் 2 பேரும் இணைஞ்சாலே அங்கே ஏதாவது ஒரு ஹெல்த்தி பிரச்சனை வந்து தீரும் அப்படின்னு தாங்க அர்த்தம். அப்போ குரு சுக்கிரன் இணைஞ்சாலே பொதுவாக சுகர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்கள் ஜாதகம் பாருங்கள், உங்கள் ஜனன ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு தொடர்பு பெற்று இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுங்க. அதே சமயத்தில் சுக்கிரனோட சந்திரனும் இணைஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதுவும் குறிப்பாக உங்களுக்கு சுக்கிரனோட புக்தியோ அந்தரமோ உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வலி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஏற்கனவே சுகர் ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க. சரியான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மீன ராசி அன்பர்களுக்கு நார்மலாகவே, அதுவும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஒரு டென்ஷன் மேக்கிங்கில் ஒரு குழப்பம் இருக்கும். அது நடக்குமா, இது நடக்குமா அப்படின்னு நெகட்டிவ் எண்ணங்க எப்பவுமே உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குங்க. அப்போ அந்த நெகட்டிவ் எண்ணங்களுக்கு போகாமல் பாசிட்டிவ் எண்ணங்களுக்குள்ளே போங்க. சரிங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ தொழிலில் ஒரு அழுத்தம், ப்ரெஷர் அப்படிங்கிற தன்மை நிச்சயமாக இருக்கும். ஒரு அழுத்தம் பிடிக்கல, ஒரு ப்ரெஷரோடு இருக்கும், ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது, கண்டிப்பாக இந்த மீனராசி அன்பர்கள் அந்த வகையில் ஒரு எண்ணம் இருக்குங்க. ஏதோ ஒரு வகையில் அழிச்சல் திருச்சல்னு இருக்கும். அப்போ பாசிட்டிவ் எண்ணங்களை விதைச்சிக்கணும். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிற விரையாதிபதி உங்கள் ராசியில் உட்காந்துருக்காரு. அவரே லாபாதிபதியாகவும் இருக்கிறாரு. அப்போ பாருங்கள், பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுத்தீங்க அப்படின்னா கிடைக்கும். நெகட்டிவ் எண்ணங்களுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எல்லாமே நெகட்டிவாக தாங்க இருக்கும். ஏன்னா சந்திரன் அங்கே இருக்காரு. அப்போ சந்திரன் அப்படிங்கிற ஒரு மனசு, அந்த மனசை மறைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நடந்து தீரும். அதனால நீங்கள் குழப்பம் ஏற்படுற தன்மையெல்லாம் இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் பணம் கிடைக்குமா அப்படின்னா, பணப்புழக்கம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குங்க. 2 பொருளாதார கிரகங்கள் குரு சுக்கிரன் இணைஞ்சு 10ஆம் இடத்தை பார்க்குறது. இப்போ பொருளாதாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். கடந்த நாட்களை காட்டிலும் இனி வரக்கூடிய நாட்களில் பொருளாதாரம் உங்களுக்கு
உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே அமையுங்க. தொழில் வியாபாரம் இதில் எப்படி நீங்கள் இருந்தாலுமே வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஆனால் பணத்தை கையாளுற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜென்ம சனி நீங்கள் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் எந்த நிலையில் இருக்கோ அதை பொறுத்து தாங்க எல்லாமே மாறும். இப்போ சந்திரனோடு உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் சந்திரனோடு சனி ராகு இவங்க எல்லாமே சேர்ந்துருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் அதை ஆழ்த்தி விடும். ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் சிக்க வச்சுருங்க. ஆனால் சந்திரன் நல்ல தன்மையில் இருந்தால் அந்த மீனராசி அன்பர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஜென்ம சனி நினச்சி நீங்கள் பயந்துட்டுருப்பீங்க, அதெல்லாம் ரொம்ப பயம். படப்படப்பே தேவையில்லைங்க. எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் கரெக்டாக தாங்க நடக்கும். யார் இந்த மீனராசி அன்பர்கள் சூரிய தசை அல்லது சூரிய புக்தி சூரியனோட அந்தரம் நடந்துட்டுருக்கோ சுக்கிரனோட புத்தி அந்தரம் நடந்துட்டுருக்கோ அவங்க எல்லாமே கொஞ்சம் அதிகமான ஒரு வலி குழப்பம் அப்படிங்கிறது இருக்குங்க. மற்றவங்களுக்கு பெரிய எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா செவ்வாயோட சாரத்தில் பயணம் பண்ணுறாரு. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அது குறிப்பாக மிருகசீரிச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. இந்த செவ்வாய் உங்களுக்கான தனபாக்கியத்தை கொடுத்தாரு. ஸோ அந்த காலகட்டத்தில் தனபாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். தனபாக்கியம்